எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்னம். இது ஆதிகுரு சங்கராச்சாரியார்னால இயற்றப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம். பஞ்ச அப்படின்னா 5ன்னு அர்த்தம். ரத்னங்கள். இதுல மொத்தம் 5 ஸ்லோகாக்கள் இருக்கின்றன. ஒரு ஸ்லோகாவும் ஒரு ரத்னத்துக்கு ஈடானது. அதனாலதான் பஞ்சரத்னம் அப்படின்னு சொல்றோம். மதுரையை ஆளும் மீனாட்சி. ஏன் இவளுக்கு மீனாட்சி அப்படின்ற பேரு? ஆக்ஷி அப்படின்னாலே கண்கள்னு அர்த்தம். இவளோட பார்வை எப்பயுமே அவளோட குழந்தைகளான பக்தர்கள் மேலேயே இருக்கும். இங்கேயும் அங்கேயும் ஒரு மீன் போல நம்மள பார்த்துட்டே இருக்கிறனால இவளுக்கு மீனாட்சி அப்படின்ற பேரு. ஒரு அம்மா தன்னோட குழந்தைய விளையாட விட்டாங்கன்னா அவங்களோட பார்வை எப்பயுமே அந்த குழந்தை மேல இருக்கும். ஆனா அவங்களோட செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதே போலதான் இந்த ஜெகன் மாதா தன்னோட வேலைகளை செஞ்சுட்டே இருக்கா. இந்த ஜெகத்துக்கு தேவையான எல்லா வேலைகளும் செஞ்சுட்டே இருந்தாலும் அவளோட பார்வை எப்பயுமே அவளோட குழந்தைகளான பக்தர்கள் மேலேயே இருக்கும். அதனாலதான் அவளுக்கு மீனாட்சி அப்படின்ற பேர். வாங்க இப்ப இந்த ஸ்தோத்திரத்தோட தாத்பரியம் என்னன்னு பார்க்கலாம். எப்படி ஒரு ஆயிரக்கணக்கான சூரியன்கள் உதயமானா எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அதே மாதிரி பிரகாசம் நிறைந்தவள் தான் மீனாட்சி. அவளோட கைகள்ல விதவிதமான ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கிறாள். அவளோட சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. பல்வரிசைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. மஞ்சள் நிற ஆடை அணிந்து கொண்டிருக்கிறாள். விஷ்ணு, பிரம்மதேவன், இந்திரன் போன்றவர்கள் அவளுக்கு சேவை புரிகிறார்கள். தத்வத்தின் ஸ்வரூபமாக இருக்கிறாள். மீனாட்சி தாயே, நான் உன்னை எப்பொழுதும் வணங்கிக் கொண்டே இருக்கிறேன். நீ கருணை மழையை பொழியக்கூடியவள். நீ முத்துவை ஹாரமாக அணிந்து கொண்டிருக்கிறாய். முத்து அப்படின்னா முக்தி அப்படின்னு அர்த்தம். உன் முகம் முழு சந்திரனை போல பிரகாசிக்கின்றது. கால்களில் நீ சலங்கை அணிந்து கொண்டு இருக்கிறாய். எல்லா விதமான ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியவள். மலைமகள் நீ. வாணி அதாவது சரஸ்வதி, ரமா அதாவது மகாலட்சுமி, இவங்க எல்லாம் உனக்கு சேவை புரிகிறார்கள். மீனாட்சி தாயே, எப்பொழுதும் நான் உன்னை வணங்குகிறேன். நீ கருணை மழையை பொழிவாயாக. ஸ்ரீ வித்யா அப்படின்றதோட மூலப்பொருளா இருக்கக்கூடியவள் நீ. நீ சிவனோட உடம்பில் இடது பாகமாக இருக்கிறாய். உனது மூல மந்திரமான ஹ்ரீம் அப்படின்ற மந்திரத்தில் வாசம் செய்யக்கூடியவள். ஸ்ரீ சக்கரத்தின் நடுவே பிந்து அதாவது ஒரு புள்ளின்னு அர்த்தம். அந்த புள்ளியில் வாசம் செய்யக்கூடியவள். நீ ஷண்முகன் மற்றும் விநாயகனுக்கு தாயாக இருக்கிறாய். அது மட்டும் இல்ல, நீ இந்த ஜெகத்துக்கே தாய். நான் உன்னை எப்பொழுதும் வணங்குகிறேன். நீ கருணை மழை பொழிவாயாக. நீ பயத்தை போக்கக்கூடியவள். ஞானத்தை அளிக்கக்கூடியவள். மாசற்றவள். மகாவிஷ்ணுவின் தங்கை நீ. உனக்கு வீணை, மிருதங்கம், புல்லாங்குழல் போன்ற வாத்தியங்கள் எல்லாம் உனக்கு அதிகம் பிடிக்கும். சங்கீதம்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். யோகிகள், முனிவர்கள் போன்றவர்கள் எல்லாம் உன்னை வணங்குகிறார்கள். பலவிதமான சித்தியை கொடுக்கக்கூடியவள் நீ. உனக்கு பலவிதமான பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யப்படுகிறது. நாதத்தின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். மீனாட்சி தாயே, நான் உன்னை வணங்குகிறேன் எப்பொழுதும். நீ எனக்கு கருணை மழை பொழிவாயாக. வாங்க இப்போ இந்த ஸ்தோத்திரத்தை கத்துக்கலாம். अथ श्री मीनाक्षी पंचरत्नम्. उद्यद्भानुसहस्रकोटिसदृशां केयूरहारोज्ज्वलां बिम्बोष्ठीं स्मितदन्तपङ्क्तिरुचिरां पीताम्बरालङ्कृतां विष्णुब्रह्मसुरेन्द्रसेवितपदां तत्त्वस्वरूपां शिवां मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहम्.
कारुण्यवारां निधिम् मुक्ताहारलसत्किरीटरुचिरां पूर्णेन्दुवक्त्रप्रभां शिञ्जन्नूपुरकिङ्किणीमणिधरां पद्मप्रभाभासुराम् सर्वाभीष्टफलप्रदां गिरिसुतां वाणीरमासेवितां मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारां निधिम् श्रीविद्यां शिववामभागनिलयां ह्रीङ्कारमन्त्रोज्ज्वलां श्रीचक्राङ्कितबिन्दुमध्यवसतिं श्रीमत्सभानायकीम् श्रीमत्षण्मुखविघ्नराजजननीं श्रीमज्जगन्मोहिनीं मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारां निधिम् श्रीमत्सुन्दरनायकीं भयहरां ज्ञानप्रदां निर्मलां श्यामाभां कमलासनार्चितपदां नारायणस्यानुजाम् वीणावेणुमृदङ्गवाद्यरसिकां नानाविधामम्बिकां मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारां निधिम् नानायोगिमुनीन्द्रहृन्निवसतीं नानार्थसिद्धिप्रदां नानापुष्पविराजिताङ्घ्रियुगलां नारायणेनार्चिताम् नादब्रह्ममयीं परात्परतरां नानार्थतत्त्वात्मिकां मीनाक्षीं प्रणतोऽस्मि सन्ततमहं कारुण्यवारां निधिम् इति श्रीमच्छङ्करभगवतः कृतौ श्रीमीनाक्षी पञ्चरत्नं सम्पूर्णम्।